செந்தில் வெற்றி ஒரு தாறுமாறான வெற்றி. நீங்க சொல்ற மாரி வந்து ஒரு ராம்கி ஒரு ரொம்ப அழகா இருக்கிறாரு இந்த பையன். நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாரி இருக்காப்லே. இந்த பொண்ணு யாரு அப்படின்னு இது வந்து ராதிகாவுடைய தங்கச்சி எம்.ஆர். ராதிகாவுடைய மகள் அப்படின்ற ஒரு 2 பிரபலமான ஒரு விஷயங்கள் வந்து ராம்கிக்கு அடுத்தடுத்து படங்கள். அதிலும் குறிப்பா வந்து சின்ன பூவை மேல பேசின ஒரு படம். தாறுமாறான வெற்றிங்க அது. திரைப்படக் கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுத்தது வந்து விஜயகாந்த். அவர்களை பெரிய நடிகர்களா அடையாளப்படுத்தியது வந்து ராம்கி. ராம்கி வந்த பிறகு தான் நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்காப்ல அந்த ஹேர் ஸ்டைல் ஒன்று இருந்தது, ராம்கி ஹேர் ஸ்டைல். நாங்கள் எதுவும் அந்த காலத்தில் வந்து போய் பார்பர் ஷாப்ல ராம்கி மாதிரி முடி வெட்டுங்கன்னுவாங்க. அந்த லவ் வந்து எங்க தொடங்குன்னா அந்த திருப்புவையில தான். அது எப்படின்னா படத்தில் கமிட் ஆன ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் எலியும் முனியமா இருக்காங்க. எப்படி செட்டுக்குள்ள ஆரம்பத்தில் இந்த படத்தினுடைய தேங்காய் உடைச்சி ஆரம்பிச்சாங்க இல்லைங்களா, அப்போ எலியும் முனியமா இருந்தவங்க இந்த படம் எண்டில் பூசணிக்காய் உடைக்கும் போது யூனிட்டுக்கே தெரிஞ்சு இவங்க பெரிய லவர் ஆயிட்டாங்க. ராம்கி போய் பொண்ணு கேட்க போறாரு, கொடுக்க மறுக்கிறாங்க. நிரோஷா அம்மா ராதிகா வீட்டிலேருந்து எதிர்ப்பார். ஒரு கட்டத்தில் நிரோஷா வந்து வெளியே வந்து நம்ம வந்து ஒன்றாவே இருப்போம், திருமணம் பண்ணிக்கலாம் என்ன. நிரோஷோட அக்கா ராதிகா அவர்கள் வந்து இதுக்கு ரொம்பவே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை சார்? ராதிகாவுக்கு துளி கூட விருப்பம் இல்லை அந்த காலகட்டங்களில். ஏன்னா தன் தங்கச்சி வந்து. அறம் நாடு நேயர்களுக்கு வணக்கம். சினிமா பற்றி பல விஷயங்கள் இன்றைக்கி நம்ம கூட ஷேர் பண்ணுறதுக்கு சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஜெயர் பாலு சார் தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் கிஷோர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம் சார். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஆன் ஸ்க்ரீனில் நடிக்கிற பல ஜோடிகள் ரியல் லைஃப்லேயும் ஜோடிகளாக மாறிடுறாங்க. அந்த வரிசையில் 90s டைமில் வந்து ரொம்ப ஃபேவரட்டான எல்லாத்தோட ஃபேவரட்டான கப்புள்ஸாக இருந்தவங்க தான் ராம்கி, நிரோஷா. ஸோ இவங்களுடைய அந்த காதல் வாழ்க்கை எப்படி தொடங்குச்சு, எங்கே தொடங்குச்சு, அவங்கள பற்றி? உண்மையாக வந்து நம்ம 90களில் வந்து இந்த ஒரு லவ் பேர் அப்படின்வாங்க இல்லைங்களா, அதில் ராம்கியும் நிரோஷாவும் ரொம்ப முக்கியமானவங்க. காரணம் ராம்கி ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு ஸ்டூடெண்ட்டு. சாத்தூர் தான் அவருடைய பூர்வீகம். அது கொஞ்ச காலம் வந்து கோயம்புத்தூரில் இருந்து வழக்கம்போல் வந்து இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட் இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணி அப்போ தான் இன்ஸ்டியூட் ஆரம்பித்து தமிழ்நாடு திரைப்படக் கல்லூரி தரமணியில் தொடங்கி எனக்கு தெரிஞ்சு 2வது செட்டுன்னு நினைக்கிறேன் ராம்கிலாம் ஆக்டிங்குள்ளே. அதுக்கு முன்னே ஆபாவணன், அரவிந்த்ராஜ் எல்லாம் வந்து வந்த இது அப்போ தான். ஏன்னா உங்களுக்கு ஃபிலிம் இன்ஸ்டியூட் அப்படின்ற ஒரு விஷயம் இந்தியாவில் வந்து புனே தான். புனே ஃபிலிம் இன்ஸ்டியூட் தான் இன்றைக்கு வரைக்கும் எவர் கிரீன். அதில் படித்தவர் தான் பாலுமகேந்திரா. புனே ஃபிலிம் இன்ஸ்டியூட் இந்தியாவில் ஒரே ஒரு தான் கிடைக்காது அப்படின் பொழுது தமிழக அரசு இது திரைப்படக் கல்லூரியை வந்து கொண்டு வராங்க சினிமா வளர்ச்சிக்காக. இதையெல்லாம் தாண்டி நியூயார்க்கில் இன்றைக்கி வரைக்கும் இருக்கிற நியூயார்க் ஃபிலிம் இன்ஸ்டியூட் தான் வந்து வேர்ல்டுலேயே பெஸ்ட்டு. அங்கே எல்லாம் போக முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை. அதுவும் குறிப்பாக என்னென்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வர்றது சாமானிய மக்கள், குறிப்பாக நகர்ப்புறம் தாண்டி கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய திறமையாளர்கள், சினிமாவில் திறமையாளர்கள். இங்கே எல்லா டேலண்ட்டும் இருக்கும், மெட்ராஸ்க்கு வண்டி எப்படி யாருன்னு கூட தெரியாது அந்த காலகட்டங்களில் வந்து ஒரு சினிமாவில் இது ஒன்று. இவங்களுக்காக தொடங்கப்பட்டது தான் வந்து சென்னை திரைப்பட கல்லூரி தரமணியில். அதில் இந்த பேப்பரில் தான் ஆட் வரும். அது ஆக்சுவலாக டிப்ளமோ கோர்ஸ் உங்களுக்கு தெரியும் வந்து +2 படிச்சிருந்தா போதும், டிகிரி படிச்சிருந்தா இன்னும் ஒரு வருஷம் கம்மியாகலாம். ராம்கி அந்த ஆக்டிங் கோர்ஸ் அவர் ஆக்சுவலாக வந்து டைரக்ஷனுக்காக அப்ளை பண்ணுறாரு. சில இதெல்லாம் டெஸ்ட் வைப்பாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. அதில் வந்து ஆக்டிங் கிடைக்குது. ஆக்டிங்கில் அதாவது இன்டர்வியூ பண்ணுறவங்க எனக்கு தெரிஞ்சு அந்த காலகட்டங்களில் எனக்கு ஒரு இன்டர்வியூவில் வந்து சொன்னது யாருன்னா ஆர்கே செல்வமணி சொல்லியிருக்காரு. அப்போ அவர் இன்டர்வியூ பண்ணது வந்து பழம்பெரும் நடிகை பானுமதி அம்மா. இவரும் வந்து முதல்ல நடிக்கிறதுக்கு போயிருக்காரு. போனவுடனே ஒன்றுமே பண்ணலையா இன்டர்வியூவில் வந்து ஒரே அறை, வேறு எதுவுமே இல்லையா. பளிச்சுன்னு அரைஞ்ச பிறகு என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு பார்த்தப்போ அவள் தான் டெஸ்ட்டு, நீ நடிக்க தானே வந்திருக்கிற. அதுவும் வந்து பானுமதி அம்மாலாம் வந்து நிஜத்துலேயே வந்து ஒரு டெரர் பீஸ். அவங்க சில காலம் முதல்வராலாம் இருந்தாங்க. வந்து எம்ஜிஆர் போட்டு கொடுத்த போஸ்டிங். நிறைய திறமையாளர்கள்லாம் கொண்டு வந்து ஆரம்பத்தில் இது பண்ணுது. அப்படி இவர் வந்து டைரக்ஷனுக்கு போடுறாரு ராமகிருஷ்ணன், அது ராம்கி. அப்புறம் உள்ளே வராரு. வந்தோடனே என்ன இவ்வளோ அழகாக இருக்கிற, நீ ஏன் வந்து டைரக்ஷனுக்கு நடிக்க போகலாமே அப்படி சொல்லி நடிக்கிறதுக்காக உள்ள இன்ஸ்டியூட்டில் சேர்றாரு. திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் ஒரு செட்டு வெளியே வருது. முதல் செட்டு வெளியே வந்தோடனே தமிழ் சினிமாவில் எல்லா கேட்டையும் மூடுறாங்க. காரணம் என்னென்னா திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் இங்கிலீஷ் படத்தை பார்த்து காப்பி அடிக்கிறவங்க. அந்த காலகட்டங்களில் செலவை இழுத்து விட்ருவாங்க. இவங்களுக்கு ப்ரொசீஜராக வந்து சினிமா இது எடுக்க தெரியாது. களைச்சி போட்டு சீட்டு களைச்சி போட்ட மாதிரி. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஊரில் ஒரு ஆயா வடை சுட்டுது,
அது கீழே வந்து ஒரு நரியை வெயிட் பண்ணுது, இந்த மாதிரியான கதை இருக்குது. சொல்ல சீனாட்டு இப்போ நம்ம சொல்கிறீங்களா ஆஃபேலேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்ட்டு, அதெல்லாம் அப்பயே வந்து முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் இதை ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. அப்புறம் இந்த ஆட்கள் அவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையையும் பெரிய வாழ்வையும் கொடுத்தவர் வந்து மறைந்த கேப்டன் விஜயகாந்த் தான். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஊமை விழிகள்ன்ற ஒரு படத்தில் ஒரு கெஸ்ட் ரோல் நீங்கள் வந்தீங்கன்னா போதுன்றாங்க. அவங்க அவங்க எடுக்கிற அந்த டேலண்ட்டு, அவங்க கதை சொல்கிற விதத்தை பார்த்துட்டு அந்த கேரக்டர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்கிறார் விஜயகாந்த். முதல்ல அவருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை. ராவுத்தர் தான் சொல்கிறாரு, இவங்க தான் அடுத்த தலைமுறை, இவங்க தான் சினிமாவை வேறு விதமாக கொண்டு போக போகிறாங்க. நீ போய் ஒரு 4 நாள் நடி விஜயன்றாரு. போய் நடிக்கிறாரு. பார்த்த பிறகு அவங்க வைக்கிற சினிமா ஆங்கிள், அவங்க பேசுறது, அவங்களுடைய ஐடியா, பிரம்மாண்டம், இதுதான் வேணும். எப்போ பார்த்தாலும் இதே தான் மரத்தை சுற்றின்னு டூயட் பாடுறது, இது பண்ணுறது, செவுத்து மேலே காலை வச்சு நடிக்கிறது, இதுதான் சினிமா கிடையாது. இவங்க அடுத்த கட்டத்துக்கு வந்தாங்கன்னா விஜயகாந்த் அது புரிஞ்சுனா அதன் பிறகு தான் வந்து புலன் விசாரணை, கேப்டன் பிரபாகரன், ஆர்வி உதயகுமார் எல்லாரையும் கொண்டு வந்தது அவர் தான். இப்போ ராம்கி இதுக்கு வரும் வந்துட்டு ஒரு செட்டு வெளியே வந்தாச்சு. வந்த பிறகு திரைப்படக் கல்லூரி மாணவர்களுக்கு நடிக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இல்லை. நாசர்லாம் வந்துட்டார். அவர்லாம் வந்து நாசர்லாம் வந்து தாஜ் ஹோட்டலில் வெயிட்டராக வேலை பார்த்தவர். நாசர் அவர்கள் வந்து ராம்கிக்கு சீனியர். ஓகே. வந்து இவருக்கு முன்னாடியே வந்தாச்சு. வந்து செங்கல்பட்டுலேருந்து டெய்லியும் ட்ரெயினில் வந்து போவார். ட்ரெயினில் வந்துட்டு இங்கே வந்து வாய்ப்பு தேடிட்டு மறுபடியும் கடைசி ட்ரெயின் பிடிச்சி போயிடுவார். இப்போ மாதிரி அடிக்கடி ட்ரெயின் கூட அப்போ மீட்டர் கட்சின்னுவாங்க. அது ரொம்ப அரை மணி நேரத்துக்கு ஒரு வண்டி. சிவாஜியே கூட என்ன சொல்லுவாராம், அவர் வந்து தேவர் மகன் பார்த்துட்டு செங்கல்பட்டு பாய் கலக்கிட்டாரு அப்படின்னு சொன்னதாக ஒரு இது உண்டு. இப்போ ராம்கியும் அந்த இதுதான் வந்து நல்லா இருக்கார், இதெல்லாம் பண்ணுறாரு. ஓகே, வாய்ப்பு இல்லை, இங்கேயும் இது பண்ணுறாரு, சின்ன சின்ன கேரக்டர்லாம் பண்ணுறாரு. இப்போ செந்துருப்பு படம் ரெடி ஆகுது. அதுலேயும் பார்த்திங்கன்னா விஜயகாந்த் தான் லீட் ரோலு. ஆனால் விஜயகாந்தாக இருந்தாலும் அதில் 2 பேருக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்துருப்பார். 2 பேர் தான் கதையின் நாயகன் நாயகி, ராம்கியும் நிரோஷாவும். அந்த படத்துக்கு அப்புறமா தான் சார் ரொம்ப கொண்டாட ஆரம்பித்தாங்க அந்த ஒரு கப்பிள் சார். ஆமாம், கப்பிள் சார். நீங்கள் அந்த படமே வந்து ஒரு ட்ரெயின் ஃபைட்டு ஒன்று இருக்கும். அது இன்றைக்கி வரைக்கும் எவர் கிரீன். அந்த காலகட்டங்கள் நாங்கள் படிக்கிற காலகட்டத்தில் அந்த ட்ரெயின் ஃபைட்டுக்காகவே போய் பார்த்தோம். வந்து இப்போ அந்த இது எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இது மின்சார ரயில் இல்லாமல் புகையில் ஓடினது வந்து நீங்கள் வந்து இதுக்கும் செங்கோட்டை வழியாக போவோம் அந்த ட்ரெயின். அது மேலே நின்று இப்போ கூட பார்த்திங்கன்னா விஜயகாந்தோடைய மேக்கப் மேன் ஒரு இது பேட்டி கொடுத்துருந்தார் ரொம்ப உருக்கமாக. ஆக்சுவலாக என்னென்னா ஒரு போர்வை போத்திக்கிட்டு ஃபைட் ஒன்று நடக்கும். 17 கிலோமீட்டர் வேகத்தில் போகும். அதுக்கு வேகம் கம்மியாகவும் பண்ண முடியாது, அதிகமாக பண்ண விழுந்துருவாங்க. அப்போ இவருக்கு வந்து அந்த கண்ணில் வந்து சேவக்கம் இல்லைங்களா, பிளட் லிக்யூட் அப்படின்ற ஒரு கிளிசரினோட சேர்த்து ஒன்று கொடுத்தா, ஒன்று கண்ணில் போட்டால் அந்த கண்ணை கசக்கி விட்ட உடனே என்ன ஆகிடும், கண் செவன்னு ஆகிடும். விஜயகாந்துக்கு ஒரு டைட் க்ளோஸ்அப் வைப்பாங்க. அப்போ என்னென்னா ட்ரெயினில் நான் ஏறி நிற்கிறேன் நான் அப்படின்னு இந்த மேக்கப் மேன் சொல்கிறாராம். வந்து சொன்ன உடனே ஒரு விஜயகாந்த் சொன்னார், யோ நீ கொடுப்பா, நீ என்கிட்ட கூட நான் போட்டுக்கிறேன் கண்ணில். அது என்னென்னா அந்த பிளட் லிக்விட் போட்டால் தண்ணி வந்து வெளியே வந்துடக்கூடாது. அது மேக்கப் மேனுக்கு தான் தெரியும். அப்படியே தலைமுக்கினே இருக்கணும். தண்ணி வெளியே வந்துடுச்சுன்னா கொலாப்ஸ் ஆகிடும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ வந்து 17 கிலோமீட்டர் வேகத்தில் போது நிற்க முடியாது, உன்னால் ஏதாவது ஒன்று ஆகிடுச்சுன்னா அவ்வளோ பொறுப்பாக பார்த்துக்கூடியவர் அவருன்னு. அந்த செந்தூர்பூவனுடைய வெற்றி ஒரு தாறுமாறான வெற்றி. நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு ராம்கி ஒரு ரொம்ப அழகாக இருக்கிறாரு இந்த பையன், நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்காப்லே. இந்த பொண்ணு யார் அப்படின்னு, இது வந்து ராதிகாவுடைய தங்கச்சி, எம்ஆர் ராதிகாவுடைய மகள் அப்படின்ற ஒரு 2 பிரபலமான ஒரு விஷயங்கள் வந்து ராம்கிக்கு அடுத்தடுத்த படங்கள். அதில் குறிப்பாக வந்து சின்ன பூவை மேலே பேசின ஒரு படம், ராபர்ட் ராஜசேகர், அவங்களும் இன்ஸ்டியூட் தான், ராபர்ட் ராஜசேகர் ரெட்டையர்கள். தாறுமாறான வெற்றிங்க அது. நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் வந்து எல்லா பாட்டும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. கல்லூரி படிக்கிறதுக்கு முன்னாடி நினைக்கிறேன் காஞ்சிபுரத்துக்கு தான் வந்து படம் பார்க்கணும் நாங்களாம். வந்து பாபு பேரடைஸ்னு ஒரு தேட்டரு. அப்போ வந்து பிளாக்கெல்லாம் கிடையாது, ரிசர்வேஷன்லாம் கிடையாது. க்யூவில் நிற்போம், நின்று கொஞ்ச நேரம் தான் டிக்கெட் தீர்ந்து போயிடும். அடுத்த காட்சி பார்க்கலாமா அல்லது ஊருக்கு போயிடலாமா, இப்படியா கிட்டத்தட்ட 10 நாள் அந்த படத்தை பார்க்க 11ஆவது நாள் தான் அந்த டிக்கெட் கிடச்சில இருக்க நண்பர்களுக்கு. அதில் தான் காமெடி. சின்ன ஜெயந்தும் வந்து இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட் எல்லாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் இவர் நம்ம லொல்லு சபா சுவாமிநாதன், இவங்களாம் ஒரே பேட்ச். அப்போ ஒரே பேட்ச். லொல்லு சபா சுவாமிநாதன்லாம் இன்றைக்கி வரைக்கும் அப்படியே இருக்கார் பாருங்க. அந்த லொல்லு சபா சுவாமிநாதன்லாம் இதில் இன்னும் கேட்டால் வந்து ரஜினி அவருக்கு சீனியர். அவர் சொல்லுவார், அந்த திரைப்படக் கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுத்தது வந்து விஜயகாந்த். அவர்களை பெரிய நடிகர்களாக அடையாளப்படுத்தியது வந்து ராம்கி. ராம்கி வந்த பிறகு தான் நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கப்பல அந்த ஹேர் ஸ்டைல் ஒன்று இருக்குது தெரியுமா, ராம்கி ஹேர் ஸ்டைல். நாங்கள் எதுவும் அந்த காலத்தில் வந்து
போய் பார்பர் ஷாப்பில் ராம்கி மாதிரி முடி வெட்டுங்கன்னுவாங்க வந்து. அந்த டைமில் வந்து சாக்லேட் பாயா கொண்டாடப்பட்ட ஒரு நாயகன் அல்லவா சார் ஒரு இப்போ இந்த லவ் வந்து எங்கே தொடங்குன்னா அந்த செந்தூர் பூவேல தான். அது எப்படின்னா படத்தில் கமிட் ஆன ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் எளியும் முனையமாக இருக்காங்க. இயல்பாகவே நிரோஷா வந்து கொஞ்சம் திமிர்த்தனமான அது ஒரு குணம் அது. இவர் எல்லாத்துக்கும் பணிஞ்சு போகிற ஒரு நபர். ஏன்னா அடிப்படையிலேருந்து ரொம்ப அடிபட்டு வந்ததுனால 2 பேரும் எளியும் முனையமாக இருக்குது. இந்த ட்ரெயின் சீக்வன்ஸுக்கு முன்னாடி ஒரு ஒத்திகை ஒன்று பண்ணுறாங்க வந்து, ஒரு ரிஹர்சல் ஒன்று பண்ணும்பொழுது நிரோஷா அதுலேருந்து விழுந்துடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து இவர் சினிமாவில் நடக்கிற மாதிரி நிஜத்தில் காப்பாற்றிருக்கார். கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்ததுன்னா நான் வந்து பார்த்துருக்க முடியாது அப்படின்னு. அதில் எப்படி நம்ம வந்து சினிமாவில் பார்க்குறோமோ அது மாதிரி நிரோஷாவுக்கு பயங்கர ஒரு லவ் அஃபேர் ஆகிடுது. இவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படி செட்டுக்குள்ளே ஆரம்பத்தில் இந்த படத்தினுடைய தேங்காய் உடச்சி ஆரம்பித்தாங்க இல்லைங்களா, அப்போ எளியும் புனியமாக இருந்தவங்க இந்த படம் எண்டில் பூசணிக்காய் உடைக்கும் போது யூனிட்டுக்கே தெரியுது இவங்க பெரிய லவர் ஆகிட்டாங்க அப்படின்னு. அப்புறம் அந்த விஷயம் அவங்க ஃபேமிலிக்கு தெரிய வருது, இதுவாகுது. ராம்கி போய் பொண்ணு கேட்க போகிறாரு, கொடுக்க மறுக்கிறாங்க. அது ஏதோ ஒரு காரணம் வந்து நிரோஷ் அம்மா ராதிகா வீட்டிலேருந்து எதிர்ப்பு வருது. ஏன்னா இவர் சாதாரண ஒரு மிடில் கிளாஸு ஒரு இது, அதை தாண்டி சினிமா நடிகர் கொடுக்காம ஏதோ ஒரு பிரச்சனை. ஒரு கட்டத்தில் நிரோஷா வந்து வெளியே வந்து நம்ம வந்து ஒன்றாவே இருப்போம், திருமணம் பண்ணிக்கலாம் என்ன அப்படின்னு ஒரு 90 காலகட்டங்களில் இது நடக்குது. இப்போ இருக்க அந்த லிவிங் டுகெதர் கல்ச்சர் வந்து அன்றைக்கே அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக அதை சொல்லிட்டு போயிடுறாங்க லிவிங் டுகெதர்னு. இப்போ கூட இருந்தால் லிவிங் டுகெதர் எந்த விதத்தில் அவங்க அந்தந்த உறவின் முறை எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. இவங்க என்னென்னா நம்ம கழுத்தில் தாலி கட்டிலே கண்டி ஆனால் தம்பதிகளாக இருப்போம், அதை தொடருவோன்னு. இப்போ இருக்கிறது திடீர்னு ஒரு முறிவு கூட ஏற்படுத்திட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இந்த கல்ச்சரை நமக்கு ஒன்றும் புரியல. இப்போ வந்து மீடியாக்களில், குறிப்பாக பிரிண்ட் மீடியாக்களில் இதை நிறைய எழுதுகிறாங்க. நீங்கள் அப்போல்லாம் வந்து ஒரு பிட்டு செய்தின்னு வாங்க வந்து, ஒரு பிட்டு செய்தி வந்தால் கூட அது ஒரு பெரிய பரபரப்பாகும். வந்தவுடனே திரும்பவும் இவங்க நிரோஷா வீட்டிலேருந்து ஒரு அழைப்பு கூப்பிட்றாங்க. இது வெளியே பூரா தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் ஏன்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி பேசி நிச்சயதார்த்தம் நடக்குது. நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் இந்த ஃபேமிலிக்குள்ளே தானே அது ஈகோவாக இருக்கலாம், அந்தஸ்தாக இருக்கலாம், மறுபடியும் அது பிரேக் ஆகுது. நிச்சயதார்த்தமே இதுவால் நாங்கள் நிரோஷாவுக்கு வேறு மாப்பிள்ளை பார்த்துக்கிறோன்றாங்க. நிரோஷா ஒத்துக்க மாட்டேன், திரும்பவும் வந்துட்டோன்னே ஒரு வழியாக 1996 கல்யாணம் நடக்குது. அவங்க ரிலேஷன் வரைக்கும் கூப்பிட்டு இது பண்ணி அது எம்ஆர் ராதா மகளுக்கும் திரைப்படக் கல்லூரி மாணவர் ராம்கிக்கும் திருமணம்ன்ற மாதிரியான செய்திகள்லாம் இப்போ மாலை பத்திரிகைலாம் வந்து பெரிய இதுவாக இருந்தது. இந்த திருமணத்துக்கு பிறகு ஒரு சலசலப்பும் இல்லை, ஒரு இதுவும் இல்லை, ஒரு ஆதர்ச தம்பதிகளால் அவங்க வந்து இருந்தாங்க. சார் இந்த கட்டத்தில் தான் இணைந்த கைகள் படத்துடைய அந்த ஷூட்டிங் அப்போ அந்த ஸ்டோரியில் வந்து ஆக்சுவலாக அருண் பாண்டியனுக்கு அந்த இன்னொரு ஹீரோயினும் ராம்கி அவர்களுக்கு நிரோஷாவை தான் ஃபஸ்ட்டு காஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அது ஒரு இடத்துல வந்து மாறுது, அருண் பாண்டியனுக்கு நிரோஷா ஆகுறாங்க, ராம்கிக்கு இன்னொரு ஜோடி போடுறாங்க. அதுக்கான காரணம் இல்லை, இந்த கான்ட்ராஸ்ட் ஆபவனம் தான் என்ன பண்ணுறாராம் வந்து, இது முடிவான பிறகு ஏமா இணைந்த கைகளே உங்களுக்கு ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும் வந்து, சரி இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஜோடி அப்படின்னு பேசப்படுது, அதை மாற்றி போடுவோம் அப்படின்னா ராம்கிக்கு பெரிய வருத்தமாக இருந்தப்போ இல்லைங்க இதை ஓகே பண்ணுங்கன்னு பண்ணி அருண் பாண்டியனுக்கு அந்த ஜோடி இது இங்கே வந்தோன்னே அந்த படத்துடைய இன்டர்வல் பிளாக் வந்து பெரிய அளவில் பேசப்பட்ட இன்டர்வல் பிளாக். அதுதான் வந்து இந்த கையிலும் டைட்டிலுக்கான ஒரு இதுவாக வரும். 2 பேரும் வந்து ஒரு பாலத்தில் நின்று இந்த மாதிரியான தொழில்நுட்ப வசதிகள்லாம் இல்லாத காலகட்டங்களில் மிக பிரம்மாண்டமாக ஒரு ஹாலிவுட் படத்துக்கு இணையாக கொண்டு வந்தது. அப்போ கூட பார்த்திங்கன்னா நீங்கள் அருண் பாண்டியனுக்கு ஜோடியாக நடித்தாலும் வந்து ராம்கியும் நிரோஷாவும் காதலிக்கிறாங்க அப்படி ஒரு விஷயந்தான் திரும்ப வந்துட்டு இருந்தது. திருமணத்துக்கு பிறகும் அவங்களுக்கான வாய்ப்பு வந்தது. யார் நிரோஷாவுக்கு அது நிறைய இதெல்லாம் வேணான்ட்டாங்க வந்து, சினிமா விட்டு யாருக்குறையோ ஒதுங்கிட்டாங்க. ராம்கிக்கும் அந்த ஃபேம்னுவாங்களே அது குறைஞ்சி போச்சு வந்து. இன்னொன்று என்னென்னா ராம்கி வந்து ஒரு நல்ல ஜோசியம் பார்க்கக்கூடியவர், அது நிறைய பேருக்கு தெரியாது. அது சார் இன்றைக்கி சினிமாவில் பெரும்பாலும் இருக்கிற ஒரு கேள்வி எனக்கு மெயினாக தோணுது, பல நடிகர்களுமே இந்த ஜோசியத்தை அதிகமாக நம்புகிறாங்களே சார். அதில் ராம்கிக்கு வந்து ரொம்பவே மிகப்பெரிய ஒரு பங்குண்டு. மேபி இந்த ஜோசியத்தை நம்பர்னால தான் அவருக்கு அந்த மார்க்கெட் அவுட் ஆனது அப்படி ஒரு ஏதாவது இருக்கா சார்? அந்த மேபி இருக்கலாம். அது கூட வந்து நீங்கள் அந்த காலத்தில் வந்து சொல்லுவாங்க. கூட எனக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நடிகர் எம்எஸ் பாஸ்கர் அவர் ஒரு வீடியோ பேசியிருந்தேன் நான், நடிகர் செந்தாமரையை பற்றி. அப்போ வந்து சொல்லிகிட்டு இருந்தார், நான் படித்ததை பற்றி தான் அவர் காலத்தில் நான் ரிப்போர்ட்டராக இருந்ததில்லை, படித்ததை பற்றி பேசணும் பிறகு அவர் செந்தாமரை அப்பான்னார் வந்து. அவர் பிரமாதமாக நியூமராலஜி பார்ப்பார். அவர் தான் வந்து இவருடைய பேரையே வந்து எம்எஸ் பாஸ்கர்னு மாற்றிருக்காரு. அவர் தான் மாற்றுந்து, அவர் தான் கரெக்டாக. அவர் எப்போவுமே ஒரு பேப்பர் இதெல்லாம் வச்சுக்கிட்டு கார் எதனா போச்சுன்னா அந்த கார் நம்பரை கூப்பிட்டு வரான், இது பண்ணு வரான்.
ஸ்ரீவித்யா அதை என்கிட்ட இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க வந்து இந்த மாதிரி இன்ஷியலோடு போட்டு நேம் மாற்றுமா உனக்கான பிரச்சனை எல்லாம் தீரும் அப்படின்னு சொன்னது. இது ஒரு பெரிய நம்பிக்கை. இது வந்து அது ஒரு இதுன்னு கூட சொல்லலாம். ராம்கி முறைப்படி ஜோசியமே கற்றுக்கிட்டாப்லையா, அந்த டிப்ளமோ கோர்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பெரிய இதெல்லாம் இல்லை. அவருக்கு நெருக்கமாக எனக்கு யார் சொன்னதுன்னா நடிகர் ராஜேஷ் ஒரு தடவை சொன்னார் வந்து. அவர் நல்லா ஜோதிடம் பார்ப்பார். அவர் அடிப்படையில் கிறிஸ்துவராக இருந்தாலும் வந்து ஜோதிடத்தை ஆய்வே பண்ணியிருக்காரு. அவர் அவர்கிட்ட வந்து பாக்கியராஜ் ஜோசியம் பார்த்துருக்காரு. பாக்கியராஜுக்கு வந்து ஜோசியம் பார்த்து சொல்லியிருக்காரு, உங்களுக்கு இந்த டைமில் இருக்குன்னு, நீங்கள் இந்த டைமில் அரசியலுக்குள்ளே போவீங்க, வெளியே வருவீங்க, இந்த டைமில் உங்களுக்கு வந்து அந்த ஒரு சின்ன திரைப்படத்தில் ஒரு சரிவுலாம் ஏற்படுன்னு. என்னங்க ராஜேஷ் இதெல்லாம் அப்படின்ட்டு அவர் ரொம்ப ஈஸியாக அதை இது பண்ணிப்பார். அதே போல் நடந்தவொடனே திரும்ப அவர்கிட்ட கேட்டிருக்காரு. ஏன்னா பாக்கியாவில் வேலை பார்த்த ஒரு சப் எடிட்டர் என்கிட்ட சொன்னார் வந்து சொல்லியிருந்தார். இதே மாதிரி ராம்கி ராம்கி வந்து பெரிய இதுவாக சொல்லிக்க மாட்டார் யார்கிட்டையும். இது தெரிஞ்சவங்க யாராவது வந்தால் அவங்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் பார்த்து சொல்லுவாராம். அது அவ்வளோ கரெக்டாக இருக்குமா. ஒரு கட்டத்தில் செட்டில் இருக்கிறவங்க வந்து இது கவுண்டமணியே ஒரு இதில் சொல்லியிருக்காராம், ஏன்பா நீ பாட்டு ஒன்று பார்த்தா ஜோசிகாரன் நடிகன்னு ஏதாவது பேசிட்டு போகிறாங்க, இனிமேல் ஜோசியம் பார்த்துட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்லாம் கிண்டல் அடிச்சிருக்காரு வந்து. நான் யாருக்கிட்டையும் இது பண்ணுறது இல்லைண்ணே, யாராவது வந்தால் தான் இதுன்னா. அவருக்கும் ஒரு சின்ன ஒரு நாத்திகவாதியாக இருந்தாலும் கவுண்டமணி சரி எனக்கு எதனா பலன் சொல்லுப்பா அப்படின்னு வரான் வந்து. இவர் உடனே கட்டம் போட்டு சொன்னோடனே அப்படி கம்முன்னு காதில் கட்டுன்னு போயிட்டு எதுவும் ரியாக்ஷனை கொடுக்க போயிட்டு இருப்பாரு. என்னென்ன இவ்வளோ சொல்கிறான்னு ரியாக்ஷனை கொடுக்காம போகிறீங்கன்னு விடுப்பாத அப்படின்ட்டு போவாராம் வந்து. அது மாதிரி அது ஒரு தனித்திறமை. அதை எங்கேயும் வந்து அவர் வந்து வெளிப்படுத்தலை. அதான் ஒரு பெரிய விஷயம். அந்த 90 காலகட்டங்கள் அப்படி இருந்ததுன்னு வச்சுங்க. அப்போ இருந்த பிரிண்ட் மீடியா வந்து அவர் அதை வச்சு ஒரு இன்டர்வியூ பண்ணியிருப்பாங்க வந்து. ராம்கி ரொம்ப லேட்டாக தான் தெரிய ஆரம்பிச்சது வந்து. அந்த ஜோசியம் கூட ஒரு வேளை வந்து இவங்கள அந்த நிரோஷா திருமணம் இதெல்லாம் பார்த்துக்கிறது கல்யாணம் பண்ணி கூட கிட்டத்தட்ட நீங்கள் எந்த பொதுவாக உங்களுக்கு ஒரு திருமண தம்பதிகள் அவங்க வந்து ஒரு லவ்வராக இருந்து திருமண தம்பதிகளாக மாறுறாங்கன்னு வச்சுங்க. மீடியாவில் கேள்வி பேசுகிற விஷயம் இல்லை எழுதுகிற விஷயம் எதுவாக இருக்குன்னா இவங்களுக்கு எப்போ விவாகரத்து அப்படின்னு மாதிரி தவறாக சொல்லாது. அது இயல்பாகவே அது பொதுவாக ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு கல்யாண அறிவிப்பை கொடுக்குறாங்க அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் நடிப்பீங்களா சினிமாவில் அப்படின்ற ஒரு கேள்வி வழக்கமான ஒரு கேள்வியாக இருக்கும். இதே போல் பார்த்தீங்கன்னா இவங்க ராம்கி நிரோஷா ஜோடி எந்தளவுக்கு இது இருந்துற போகுது அப்படிலாம் சில பத்திரிகைகள் வந்து டேரிங்காலாம் எழுதுனதெல்லாம் உண்டு. அதுக்கு எந்த ரியாக்ஷனும் அவங்க காட்டல. இன்னும் கேட்டால் நிரோஷா குடும்பத்திலே வந்து பெரிய விருப்பம்லாம் இல்லை. போனாங்க சினிமா இது தானே, திரும்ப பிரிஞ்சிடுவாங்க வந்துடுவாங்க அந்த ரேஞ்செல்லாம் நினச்சிருக்காங்க வந்து. அதையெல்லாம் ஒரு சவாலாக எடுத்து இன்றைக்கி வரைக்கும் அவங்க வந்து ஒரு இணைப்பிரியா ஜோடியாக வந்து இணைந்த கைகளில் வந்து ஜோடியை பிரித்தாலும் இப்போது நாங்கள் வந்து இணைப்பிரியா இணைந்த கைகளாகவே இருந்துகிட்டு இருக்கோம். திரையில வந்து அதான் இணைந்த கைகள் இணையிலனாலுமே தரையில வந்து அடைச்சிட்டாங்க சார். என்னதான் அவங்களுடைய குடும்பம் வந்து அவங்களுடைய காதலை வந்து ஏற்றுக்கிட்டாலுமே அவங்களுடைய அக்கா, அதாவது நிரோஷோட அக்கா ராதிகா அவர்கள் வந்து இதுக்கு ரொம்பவே எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை சார்? ஆமாம், ராதிகாவுக்கு துளி கூட விருப்பம் இல்லை அந்த காலகட்டங்களில். ஏன்னா தன் தங்கச்சி வந்து நடிக்க வந்துக்கிட்டு இருக்காங்க, அடுத்த கட்டமாக வராங்க, திறமை இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு கேமராமேன் அக்னி நட்சத்திரத்தில் யாரோ தான் சொன்னாங்க, ஒரு பெரிய கேமராமேன் வந்து இவங்களுக்கு வந்து லைட்டிங் பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. பிசி ஸ்ரீராமா, ஆமாம் பிசி தான் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு நிரோஷாவுக்கு வந்து லைட்டிங் பண்ணுறதுக்கு எனக்கு பெரிய சவாலாக இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நீங்கள் நின்னும் கோரி வரணும் சாங்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டிங்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஒரு சாங்கில் வந்து நின்னும் கோரி வரல அமலா வருவாங்க, தூங்காத விழிகள் 2 தூங்காத விழிகள் 2 இந்த சாங்கில் கார்த்திக்கும் இவங்களும் ஒரு பீச்சிலேருந்து எழுந்து வரா மாதிரியான ஒரு இது இருக்கும். எவர் கிரீன் வந்து நிரோஷா வந்து அந்த காட்சியை பார்த்துட்டு இது உண்மையிலே நான் தானா அப்படின்னு கேட்டாங்களா. அது முழுக்க காரணம் கேமராமேன் பிசி ஸ்ரீராமுடைய இது தான். அப்போ இந்த சமயத்தில் ஒரு அடுத்த கட்டமாக தன்னுடைய வளர்ந்துட்டு இருக்காங்க, சினிமாவில் ஃபேமஸ் ஆகிறாங்க. இந்த நேரத்தில் சினிமா கல்யாணம் அது இதுன்னு போனால் வந்து அவங்க எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு இல்லைங்களா, வந்தாச்சு இதுக்குள்ளே வந்து படங்கள் வரிசையாக வந்துக்கிட்டு இருக்கு, புகழும் கிடைக்குது, பணமும் கிடைக்குது, அதை ஒரு திருமணம் தடையாக அமைஞ்சிட போகுதுன்னு அவங்க வருத்தப்பட்டுருக்காங்க. இன்னும் கேட்டால் ராதிகாவே அவங்களே வந்து நடிகை ஆகணும்னு கிடையாது. ஜெயக்குமாரின்னு ஒரு நடிகை இருந்தாங்க, அவங்கள நான் வந்து இன்டர்வியூ பண்ண போயிருந்தேன். ரொம்ப இப்போ கூட பார்த்திங்கன்னா ரொம்ப இதுவாகி அரசு மருத்துவமனையில் நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் சேர்த்து உடல்நல இதுவாகி பெங்களூரில் இருக்கிறவங்க பொண்ணு வந்து கூட்டு போயிட்டாங்க. நான் சொல்கிறது 2002 பெருங்குடியில் ஒரு வீட்டில் பாழடைஞ்ச வீட்டில் கிடந்தாங்க அவங்க. நான் எழுதின பிறகு தான் வெளியே தெரிய ஆரம்பிச்சது. என்கிட்ட அப்போ பேசுனது என்னென்னா, ஆக்சுவலாக நாங்கள் வந்து ராஜாண்ணாமலைபுரத்தில் ஓஹோன்னு இருந்தோம். எங்கள் வீட்டு மாடியில் தான் வந்து எம்ஆர் ராதா ஒய்ஃப் இருந்தாங்க, ராதிகாவுடைய அம்மா இருந்தாங்க. அப்போ என் தங்கை வந்து எஸ்ஐடி காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்பொழுது
பாரத ராஜா அப்போ என்ன பண்ணாரு, இந்த புதுமுகங்களை கல்லூரி இந்த மாதிரி இடங்கள்ல வந்து பார்ப்பார், தேடுவார். அப்படி பார்த்தோன்னே இது யார் அப்படின்னு ப்ரொடக்ஷன் பண்ணது இது மாதிரி ஜெயக்குமாருடைய தங்கச்சி. இவங்க சொன்னது என்கிட்ட. பரவாயில்ல சினிமா ஃபேமிலி தான்ட்டு இவர் நடிக்க கேட்டிருக்காரு. கேட்டோடனே இல்லை சார் பெரிய விருப்பம், நான் தான் சினிமாவுக்கு வந்துட்டேன், என் தங்கச்சியெல்லாம் கொண்டு வரா மாதிரி இல்லை. மேலே ஒன்றா எம்ஆர் ராதா அண்ணா பொண்ணு இருக்குன்னு இவர் கோச்சிக்கிட்டாராம். அவங்க தங்கச்சி வந்து கேட்டால் நீ வந்து எம்ஆர் ராதா பொண்ணு இருக்குது, நீங்கள் ஒன்றும் பிஆர்ஓ வேலை பார்க்க தேவையில்ல அப்படின்னு கொஞ்சம். கடைசியில் ராதிகாவை தான் அவர் செலக்ட் பண்ணார் கிழக்கே போகும் ரயிலில். இப்படி வந்தது ராதிகா வந்தது இப்படி தான். சினிமாவுடைய ஃபேமஸ்ஸு இதனுடைய இதெல்லாம் தெரியும். தன் தங்கை ரெண்டாவது வந்து நடிகரை திருமணம் பண்ணுறதுல அவங்களுக்கு பெரிய விருப்பமெல்லாம் இல்லை. இதுதான் காரணமாச்சு. ஆனால் இதையெல்லாம் ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு ராம்கி கிட்டத்தட்ட 17-18 வருடங்கள் அதை தாண்டி இன்னும் வந்து தம்பதிகள் எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற அளவுக்கு இருக்காங்க. ராதிகா அவர்கள் சினிமா பற்றி பல விஷயங்கள் தெரிஞ்சனால, உண்மைகள் தெரிஞ்சனால தங்களோட தங்கச்சியோட கல்யாணத்துக்கு வந்து ஒரு எதிர்ப்பாக இருந்தாங்க. அப்படி இருந்த ராதிகாவும் காதல் திருமணம் தானே சார் பண்ணிக்கிட்டாங்க. அது எப்படி சார் பார்க்குறீங்க? ஆமாம், அதிக திருமணம்லாம் பேசினா இது ஆகிடும், அப்புறம் சண்டைக்கே வந்துடுவாங்க அவங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். வந்து ஒரு என்ன ஒரு காரணம், ஒரு தங்கச்சி மேலே இருக்கிற ஒரு பெரிய பாசமாக இருக்கலாம், இல்லை ஏன் இவங்க அவங்க ஒரு இப்போ ராதிகாவும் அவங்க அம்மாவும் ஒரு முடிவு பண்ணியிருக்கலாம், வேறு ஒரு தொழிலதிபர் இருக்கோ வேறு யாருக்காவது கட்டி கொடுக்கலான்னு நினச்சிருந்துருக்கலாம், இல்லை மறுபடியும் சினிமாக்காரர் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயமா அவங்களுக்குள்ள மைண்டில் சொல்லி இன்றைக்கி சொல்கிற மாதிரி சரத்குமார் தான் அவருடைய கணவர், ராதிகாவுடைய கணவர். ராதிகா சரத்குமார் தான் போட்டுக்கிறாங்க. அப்படியே தான் அந்த சமயத்தில் என்ன பிரச்சனை நடந்ததோ, ஒருவேளை இவங்க தகுதிக்கு வந்து ராம்கி குறைவாக இருந்திருக்கலாம், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்திருக்கலாம், இது நமக்கு தெரியல. அவங்களுக்குள்ளே நடந்தது. இது சம்மந்தமாக ராம்கி எந்த இன்டர்வியூலையும் சொல்லலை. அது எங்கள் ஃபேமிலி இதுவும் முடிஞ்சு போச்சு, நாங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு. குறிப்பாக அவங்களுடைய வீடு இப்போ கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான பகுதியில் வந்து ஜெமினி பிரிட்ஜு கீழே பார்சன் காம்ப்ளெக்ஸில் பாரத ராஜாவுடைய அலுவலகம், அதுதான் அடையாளமே. உங்களுக்கு வந்து எப்படி அந்த காலத்தில் ஜெமினி ஸ்டுடியோ இருந்ததோ, அதுக்கப்புறம் ஜெமினி ஸ்டுடியோ வந்து ஜெமினி பார்சன் காம்ப்ளெக்ஸாக மாறி நம்ம ஜெமினி பிரிட்ஜின்ற அளவுக்கு, அண்ணா மேம்பாலம் ஜெமினி பிரிட்ஜின்ற அளவுக்கு ஆனது. பார்சன் காம்ப்ளெக்ஸ்னாலே வந்து பாரதராஜா அலுவலகம், அதுக்கு பக்கத்து வீடு அப்படியே ஒரே காம்பவுண்டு ராம்கியோட வீடு. இடையில் கூட ஒரு பிரச்சனை வந்தது. 17 வருடங்களாக அந்த கட்டடத்துக்கு அந்த இது குடியிருப்புக்கு மாநகராட்சி இதில் வந்து பணம் கட்டல, வரி கட்டலன்னு சொல்லி ஜப்தி சீல் வைக்கிற அளவுக்குலாம் பத்திரிகை செய்தி வந்து 1.25 லட்சமோ 1.5 லட்சமோ பே பண்ணாங்க. அது அப்புறம் சில கான்ட்ரவர்சிலாம் கூட வந்தது சில புலனாய்வு பத்திரிகையில். இவங்க இருந்த பக்கத்து ஃப்ளாட்டு வந்து ஏதோ என்ஆர்ஐ இது, அதையெல்லாம் சேர்த்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் வந்தது. அதெல்லாம் மறுப்புலாம் சொல்லியிருந்தார். ராம்கிக்கு நிறைய வாய்ப்புலாம் வந்தது. அப்போல்லாம் வந்து நடிக்க வரல. ஏன்னா வந்து அவர் ஒரு கொள்கை, இப்போ ராமராஜன் வச்சுருக்காரு இல்லைங்களா, ஒரு 48 படம் ஹீரோவாக நடிச்சிட்டோம். ஒரு 50 படத்தை ஹீரோவாக கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் தான் வந்து ஒரு துணை கதாபாத்திரம் இல்லை வேறு மாதிரியான ஒரு வில்லன் மாதிரியான ஒரு ரோல் நடிக்கணும்னு ஒரு முடிவோடு பிடிவாதமாக இருக்கிறாரு. ஆக்சுவலாக 50வது படம் நடிக்க போகிறாரு. அதே போல் இவர் என்ன பண்ணுறாரு, நம்ம வந்து ஒரு இணைந்த கைகளில், செந்தூர் பூவில், சின்ன பூ எம்எல்ஏ பேசல பார்த்த நம்ம வந்து வேற ஒரு கேரக்டரில் பண்ணுறதுல எதுவாக இல்லைன்ட்டு இடையெல்லாம் சில அம்மன் படத்தெலாம் கூட நடித்தார். அதுக்கப்புறம் விட்டுட்டு ஒரு கொள்கை பிடிப்பாக இருந்தார். ஒரு கட்டத்தில் சர்வைவல் ப்ராப்ளமே வந்திருக்குது. என்ன தான் சொல்ல குன்றி தின்றாலும் குன்றும் ஆளுன்னுவாங்க. நீங்கள் எவ்வளோ தான் வச்சுன்னு சாப்பிட்டாலும் இதுவாகும். அந்த விதத்தில் வந்து இவங்களுக்கு பிரேக் த்ரூவாக அமைஞ்ச இது வந்து நிரோஷாவுக்கு சின்ன பாப்பா பெரிய பாப்பான்னு ஒரு சீரியல். அவங்களோட ரீஎன்ட்ரி அப்படின்னு சொல்லிக்கலாம். பெரிய ரீஎன்ட்ரின்னு கூட சொல்லலாம். நிரோஷாவே அந்த காலகட்டங்களில் மறந்து போயிருந்தாங்க. அந்த சீரியல் வந்து தான் அதில் தான் எம்எஸ் பாஸ்கரே வருவார் பட்டாபின்னு ஒரு கேரக்டரில். இன்னைக்கு எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் வந்து ஒரு அடைமொழினாவே பட்டாபி தான் எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு இது அந்த டைரக்டர் இன்னைக்கு வரைக்கும் மனசார சொல்கிறார். அவர் இன்னைக்கு வரைக்கும் அவரை நினச்சிட்டு தான் ஒரு பிடி சாதம் சாப்பிட்றேன் சார் நான். அப்படி எங்கேயோ டெப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்தேன். என்னை வந்து இப்படி ஒரு பட்டாபின்ற கேரக்டரில் எங்குள்ளே இருக்கிற நடிகனை வந்து வெளியே கொண்டு வந்தவர் அவர் தான். எனக்கு முதல் நடிகர் சங்க உறுப்பினர் அட்டை கொடுக்கும். அப்போ நடிகர் சங்க உறுப்பினர் அட்டைலாம் வாங்குறது பெரிய குதிரை கொம்பு, இப்போவும் கூட இருக்குது. இப்போ கொடுத்தது வந்து விஜயகாந்த் தான் அப்படின்ற. அதே போல் சின்ன பாப்பா பெரிய பாப்பா சீரியல் அந்த டைரக்டரை இன்னைக்கு வரைக்கும் நான் மறக்கலைன்னு நிரோஷாவும் நிச்சயமாக மறக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படியே வெளியே கொண்டது ஒரு காமெடி. இது நிரோஷாவுக்குலாம் காமெடி வருமா அப்படின்ட்டு அவர் அந்த டைரக்டர் முடிவு பண்ணார். ஏன்னா அப்போல்லாம் உழுவெல்லாம் பெருத்து போயிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ளே பண்ணி காமெடி சட்டையராக அந்த இதுவான பிறகு ஒரு ரீஎன்ட்ரியாக வர ஆரம்பித்தாங்க. வந்து பிறகு ராமநாராயண படங்களில் தொடர்ச்சியாக நடிக்கும். அப்புறம் ராம்கிக்கும் சில படங்கள்லாம் நடித்தார். ஆனால் அவருக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ வந்து ரொம்ப செலக்டடாக இப்போ இடையில 10 சொன்னார் வந்து ரொம்ப கண்ணமண்ணான படங்கள்லாம் இது பண்ண ரொம்ப செலக்டடாக பண்ணிகிட்ருக்கேன்னு. ஆனால் இன்றைக்கும் நம்ம வந்து நடிகர் சிவகுமார் இன்னொரு சில பேர்லாம் பார்த்தோம்னா அப்படியே என்றும் மார்க்கண்டையன் மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா,
ராம்கிலாம் அப்படியே இருக்கார் வந்து. அது வந்து இயற்கை தந்த ஒரு காட் கிஃப்ட்னு கூட சொல்லலாம். எப்படியோ சார் கோலிவுட் கொண்டாடின ஒரு சூப்பரான ஒரு கப்பல் அவங்க வந்து தொடர்ந்து இதே மாதிரி பண்ணணும். இப்போ நம்ம அப்படியே ஒரு கரண்ட் அஃபேருக்கு வந்தோம்னா